அந்த சங்குக்கு பதிலாக தான் இப்போ எங்கள் தலைவனுக்கு விசில் கொடுத்துருக்குது. இது என்னது? பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசிலுக்கே இப்படி இருக்குதுன்னா பார்த்துங்க, சிலிண்டர் கொடுத்தா என்ன ஆயிருக்கு. நான் தொடப்பம் குத்தா பெருப்பீங்களா ரோட்ல? எவ்வளவு நேரம் நான் விளக்கம் கொடுத்து பேசிக்கிட்டு வாயில பழத்தையும் உரிச்சு ஊட்டுவாங்க. அது ஜூன் மாசம் ஊட்டுவாங்க சார் டிவி கேக்கு. அந்த சாத்தான் பண்ணவள, அந்த சாத்தானை ஏவி விட்டது யார்? திமுக. அதெல்லாம் நாங்க ராக்காய் பாலத்துல வெத்தலையில மை போட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டோம். புரியுதுங்களா? என்னங்க மலேசியா மக்கள்கிட்ட லாஸ்ட் படம் அங்க சொன்னது, இங்க கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எங்கால அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த கல்யாணம் பண்ணது தப்புங்கிற இடத்துல. புரியுதுங்களா? ஏதோ பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல, இப்போ வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் இருப்பான்? இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் அங்கதாங்க இருக்காரு. மு.க. ஸ்டாலின் வரைக்கும் அங்க இருக்காரு. புரியுதா? ஆனா சங்கீதா இல்ல. இதுக்கு மேலாம் உங்கள்ட்ட எல்லாம் உட்கார்ந்தாலும் மனசு பேச முடியாது. என்னங்க இது? செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நந்தவனன் நந்தகுமாரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட இருந்து டிவிகேல அறியாத விஷயம்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. டிவிகே தொண்டர்கள்லாம் சந்தோஷத்துல இருக்காங்க, விசில் சின்னத்தை அறிவிச்சிட்டோன்னே. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறது? ஆமா, விசில் இல்லாத வாழ்க்கையில யாராவது கடந்து வந்திருப்பாங்களா? யாராவது மனிதன் விசிலை பார்க்காமையோ விசிலை இல்லாமையோ ஒரு வாழ்க்கையில எவனாவது கடந்து வந்திருப்பானா? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அந்த சத்தத்தை கேட்டு முடிச்சு தான் வாழ்ந்து முடியும். புரியுதுங்களா? அது மாதிரி ஆதி காலத்தில் சங்குங்கிறது இருந்தது. ஆமாம், இப்போ சங்குங்கிறதே மறந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் விசிலுக்கு வந்திருக்கோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு போர்க்களத்துலேயும் ஊதப்படுறது எது? சங்கு. சங்கே முழங்கு அப்படின்னாங்கல்ல, அந்த சங்குக்கு பதிலாக தான் இப்போ எங்கள் தலைவனுக்கு விசில் கொடுத்துருக்குது. இது என்னது? விசில். சங்கு. 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 போர் முழக்கத்துக்கு ரெடியானது. புரியுதுங்களா? போர் யாரா இருக்கு? டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும். புரியுதுங்களா? வேற யாருமே களத்துல இல்லை, ரெண்டே பேருக்கு தான். ஆமா, நாங்க ஊதிட்டோம், அவங்க ஊதுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப யார் ஜெயிப்பா? டிவிகே தான். எவ்வளவு நேரம் நான் விளக்கம் கொடுத்து பேசிட்டு இருந்தா வச்சுட்டாங்களா? அது மாதிரிதான் சார் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. வாயில பழத்தையும் உரிச்சு ஊட்டுவாங்க. அது ஜூன் மாசம் ஊட்டுவாங்க சார் டிவி கேக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சாங்களே அப்படின்னா அது நக்கல் அடிக்கிறது மாதிரி இருக்கு. எங்க கட்சி என்ன? புரியுதுங்களா? எப்படிப்பட்ட கட்சி? மாஸ், நல்ல மாசான கட்சி. அப்படி இருக்கிறப்ப காமெடியா ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, இது முழுக்க முழுக்க டிஎம்கேவோட ஒரு சதிகாரனா உட்காந்து எந்த அளவுக்கு எங்கள் கட்சியை கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இலைமறை காய்மறையாக சொல்கிறது இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே தூக்கி வச்சுட்டோங்க அப்படிங்கிறீங்க. என்ன வச்சாங்க? இப்போ நான் எடுத்து காட்டினேன்னா இது விசில். எப்போ கொடுத்தாங்க? நேற்று கொடுத்தாங்க. இது சரி, இதுக்கு முன்னால ஒண்ணு வச்சிட்டாங்கன்னா அது என்ன வச்சாங்க சொல்லுங்க? மாதிரி எதுவும் பதில் சொல்லாம வாய் அடைச்சிட்டாங்க விஜய. அப்படி சொல்ல வர்றீங்களா? வாய் அடைக்கிறது மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம். அவங்க எவனுக்குமே விவரம் பத்தல. இங்க நடந்த உண்மையான சம்பவத்தை சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? இங்க ஒரு விஷயம், தலைவனை பார்க்கறதுக்காக கூடுன கூட்டம். புரியுதுங்களா? யாரும் உள்ளார பூந்து எவனும் அடிக்காம எவனோட தள்ளு முள்ளுல அப்படின்னு யாரோட பிரயோகம் பண்ணாம, எந்த உடற்கூறான ஆயுதங்களையோ இல்லாட்டா ஏதாவது இதெல்லாம் பிரயோகம் பண்ணாமையே அவங்கெல்லாம் இறக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரோட சதி? புரியுதுங்களா? முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன, ஒருத்தன் நிக்கிறான், பாக்குறான், திடீர்னு கீழே விழுகுறான், அவன் மேல 4 பேர் ஏறி போயிட்டு இருக்கான்னா இதெல்லாம் யார் பண்ண சதி? பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? ஏதோ இவனை வச்சு அடிச்சான் அப்படின்னா ஆளை காட்டி அவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இப்ப இது மாதிரி நடந்ததுக்கு எவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? அந்த சாத்தான் பண்ணவள, அந்த சாத்தானை ஏவி விட்டது யார்? திமுக. அந்த திமுக யாரை வச்சு ஏவுனாங்க, எப்படி ஏவுனாங்க?
அதெல்லாம் நாங்க ராக்காய் பாலத்துல வெத்தலையில மை போட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். புரியுதுங்களா? யார் சார் இருக்கா அதுல? பாத்தீங்களா அந்த மயில யார் இருக்கா? அது வந்து ராக்காய் பாலத்துல இருக்கிறவன் வந்து அந்த அளவுக்கு கிளியரா பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லிதான் மலையாள ஜோசியன் அனுப்பிச்சான். மலையாள மாந்திரீகம் தெரிஞ்சவன் அவன் பார்த்துட்டு நமக்கு கிளியரா தெரியல அப்படின்னு சொல்லிதான் தாய்லாந்துல இருந்து ஒருத்தட்ட கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்ப சைனாவில இருந்து பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டோம். புரியுதுங்களா? ஆமா. ஆனா எதை கேட்டாலும் வந்து டிஎம்கே தான் எல்லாத்துக்கும் டிஎம்கே சொல்றீங்க. இப்ப பாத்ரூம் போனா தண்ணி வரலனாலும் டிஎம்கே தான் சொல்றீங்க. எதை கேள்வி டிஎம்கே தான் சொல்றீங்க. நீங்க வேற டிஎம்கே காரணம் பகைச்சுக்கிட்டாவே உங்களுக்கு தெரியாதுங்க. டிஎம்கே காரணம் பகைச்சுக்கிட்டாவே என்ன சொல்றது, மெட்ரோ வாட்டரையும் கட் பண்ணிடுவான், ட்ரைனேஜையும் கட் பண்ணிடுவான். அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க தெரியுமா? ஒரு சின்ன கவுன்சிலர்கிட்ட போய் ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், மறுநாள் உங்க வீட்டு ட்ரைனேஜ் வெளியில போகாது, வீட்டிலேயே கடந்து நாரும். அந்த மாதிரி ரோட்டை நோண்டி விட்டு போயிடுவாங்க தெரியுமா? ரோடு நோண்டின கதையெல்லாம் இவங்க ஆட்சியில நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா ஜாகாசு மாதிரி எங்க தலைவர் நின்னு பேசுவாரு. ஜாயா என்ன நடந்தது தெரியும்ல? சொல்லிருங்க மக்களுக்கு, அப்படியே சொல்லிருங்க. சொல்லிருங்க மக்கள். ரோட்டை நோண்டி வச்சானுங்க, கடைக்கு முன்னால கடையோட வியாபாரத்தை கட்டுப்படுத்தினானுங்க, டோட்டலா மூடவே இல்லை. ஆமா, எங்க தூக்கணுமோ அங்க தூக்குனானுங்க. அடுத்த செகண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு போனானுங்க. புரியுதுங்களா? நோண்டலாம். எம்பசி முன்னால எவனையாவது நோண்ட சொல்லுங்க. அமெரிக்கன் எம்பசி இருக்கு, அங்க எவனாவது நோண்டி போட சொல்லுங்க. நோண்ட முடியுமா? எங்க தலைவன் அதுக்கு மேல. புரியுதுங்களா? ஆனா இவ்வளோ அதுக்கு மேலன்றீங்க. நார்மலா இந்த ஜனநாயகன் படத்தை வந்து எதுவுமே பண்ண முடியுமா நின்று இருக்காங்க. இன்னும் எப்ப டேட்டு கூட சொல்லாம எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு விஜய். ஏங்க, படங்கிறது ஒரு நடிகன் அந்த டேட்டை கொடுத்து அந்த டேட்ல நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த கால் ஷீட்டோட டேட்டை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் அது ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்டது. அதுக்கும் படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? லாஸ்ட் படம் சார் இதுதான். இவரு தான் வந்து இறங்கி எதனா பண்ணணும். இப்ப நார்மல் படத்துக்கே இவர் என்ன பண்ண மாட்டார், அவரோட படத்துக்கே எதுவும் பண்ண யாருங்க லாஸ்ட் படம்லாம் என்னங்க? மலேசியா மக்கள்கிட்ட லாஸ்ட் படம் அங்க சொன்னது, இங்க கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப வந்து கமலஹாசன் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து விஜய் டிவில வந்து சீரியல்ல வேலை பார்க்கலையா? பிக் பாஸ் சீரியல்ல தானே அவர் வேலை பார்த்தாரு. அது மாதிரி வந்து படத்துல நடிக்கிறத நிப்பாட்டி இருக்காரு. அடுத்தாப்புல எங்க தலைவர் வந்து வெப் சீரியலு அது மாதிரிலாம் பண்றதுக்கு இருக்காரு. ஒரு மடைமாற்றம் வேணும். புரியுதுங்களா? திரைப்பட துறையில எல்லாம் ரொம்ப கேவலமா போச்சு. திரையரங்கே இல்லாத நாட்கள் ஆகுதுங்கிறான். எல்லாருமே வீட்டுக்குள்ளார உட்காந்து படம் பார்க்கணுங்கிறான். அப்போ வீட்டுக்குள்ளார போறவனுக்கு நம்ம திரையில இருந்துகிட்டு இருந்தோம்னா வீட்டுல இருக்கிறவன்ட்டு எப்படி போய் சேர முடியும்? அதனால ஃபியூச்சரை பிளான் பண்ணும். எங்க தலைவன் ஃபியூச்சரை பிளான் பண்றவன். அதனால இனிமேல் திரையரங்கு படத்தை ஒத்தி வைப்போம், வேணான்னு சொல்லி ஒதுக்கிறோம்னு சொல்லி அதனாலதான் வந்து திரைப்படத்தில் நடக்க வேணாம்னு முடிவு பண்ணாரு. சீரியலு வெப் சீரியல்ல எல்லாம் எப்படி அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் மாதிரி மாமியார் கேரக்டர் மாதிரி பண்ணுவாரா? எந்த மாதிரி பண்ணுவார் சீரியல்ல? ஹலோ, எங்க தலைவன் ஹீரோங்க. சீரியல்ல ஏது ஹீரோ? சீரியல்ல நார்மலா தான் இருக்க போகுது. எங்க தலைவன் ஹீரோனா ஹீரோவாயே அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. டொனால்டு ட்ரம்ப் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதினு. அந்த ஆள் ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஹோம் அலோன் அப்படிங்கிற படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சான் அந்த ஆளு. புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்டே ஒரு அமெரிக்காவோட பிரசிடென்ட்னா எங்க தலைவன் யாரு? ஹீரோ. அப்ப இந்த அகில உலகத்துக்கும் தலைவனா இருக்க வேண்டியவன். ஏதோ நம்மளோட நல்ல நேரம், உங்களோட புண்ணியம் செஞ்ச நேரம் எங்க தலைவன் இப்ப தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகிற மூவ்மெண்ட்டுக்கு இருக்குது. விசில் சின்ன அறிவிச்சிட்டோன்னே வந்து இந்த தாவைக்காவினர் வந்து ரொம்ப அட்டகாசம். ரோட்ல இன்னும் கத்துறாங்க, பஸ்ஸை ஓட விட மாட்டாங்க, அட்டகாசம் பண்றாங்க. ஏதோ சிஎம் ஆயிட்டு எலெக்ஷன்ல சிஎம் ஆயிட்டு ஜெயிச்ச மாதிரி ரோட்டுல ஃபுல்லா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் விசில் ஊதி ஃபுல்லா நேத்தெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசம். இதுவே வந்து இப்ப 9 சின்னத்துல வந்து இப்ப சிலிண்டர் சின்னம் குத்துந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ரோடு வச்சு கொளுத்திருப்பாங்களா சிலிண்டரை? பிளாஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் சொல்லிருக்கா? நம்ம தளபதி தான். அது மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்ட் ஆகும். விசிலுக்கே இப்படி இருக்குதுன்னா பாத்துங்க, சிலிண்டர் கொடுத்தா என்ன ஆயிருக்கணும். இப்ப செருப்பு குத்தா இப்படி அச்சிப்பீங்களா? தொடப்பம் குத்தா பெருப்பீங்களா ரோட்ல? அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க உங்க தொண்டர்கள்லாம். ஒரு விஷயங்க, அந்த தொண்டர்கள் முழுமையான நேசிப்புல இருக்கிறான். புரியுதுங்களா? தலைவனுக்கு எதை கொடுத்தாலும் அதை செய்வான். புரியுதுங்களா? செருப்பை கொடுத்தானா அடிச்சுப்பான்னா அடிச்சுப்பான். ஏன்னா தலைவனோட சின்ன அது செருப்பா நினைக்காதீங்க. ஒரு விஷயம் செருப்புன்னு சொல்லி கேவலப்படுத்தாதீங்க. பரதன்
ஆட்சி ஆடுறதுக்கு ராமனோட பாதனியை வச்சு தான் ஆட்சி ஆண்டாரு. செருப்புங்கிறதும் அரசாலும். அதை முதல்ல நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? வரலாறு தெரியணும், இதிகாசம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு பொருளோட மதிப்பு தெரியணும். செருப்புன்னு ஒன்று வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலையும் செருப்பு இல்லாத மனிதனை கேவலமாக பார்ப்பாங்க. புரியுதுங்களா? செருப்பு இருக்கிற மனிதனா மதிப்பாங்க. அதுலேயும் ஷூ, உட்லண்ட் ஷூப்லாம் போட்டால் சில பப்பில் உள்ளாரே அப்பதான் விடுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த டிவிகேலாம் இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டிவிகேவோட ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லை, த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதை ஏங்க, அது ஒரு வயசான டிஎம்கேல இருக்கிற ஒரு மூத்த உறுப்பினராம். புரியுதுங்களா? அவர் வந்து என்ன, நான் சிந்திச்சேன்னு சொல்லி பாத்ரூமில் உட்காந்து யோசிச்ச விஷயத்த அப்படியே ஏதோ ஒரு மீடியாவில் சொல்லி இப்படி கேவலப்படுத்துங்கிற மூமெண்ட்டுக்கு இது டிஎம்கேவோட முழுக்க முழுக்க சதி. புரியுதுங்களா? அப்படியா? ஆமா, ஃபுல்லா விஜய் வந்து சங்கீதா கூட சுத்துறதோட த்ரிஷா கூட தானே ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்காரு. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு விஷயங்க, உங்களுக்கு தோழிகள் இருக்காங்கல்ல? தோழிகள் இருக்காங்க, அவங்க கூட சுத்துறீங்கல்ல? ஆனா அவர் சங்கீதா கூடயே சுத்த மாட்டாரு. ஆடியோ லான்ச்சே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க, சங்கீதாவை காணோம். ஹலோ, நான் மனைவியை பத்தி பேசல, துணைவியை பத்தி பேசுறேன். புரியுதுங்களா? மனைவிங்கிறது கட்டி நமக்காக நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அங்கீகாரம் இல்லாத விஷயங்கள் நம்ம தோழி, அது மாதிரி. புரியுதுங்களா? என்ன நீங்க வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்குங்க, யாரை எங்கன வைக்கணுங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? அப்பா வேற, மாமா வேற. மாமா ஒரு காலத்திலே அப்பா ஆக முடியாது. புரியுதுங்களா? என்ன நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்ப சங்கீதா என்னதான் ஆச்சு அவங்களோட மனைவி? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம், தலைவனோட கட்சி பிரச்சாரம், கட்சியோட விஷயத்தை மட்டும் கேளுங்க. புரியுதுங்களா? அவருக்கு பின்னணியில வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த காசிப் எழுதுற பத்திரிகைக்காரன் கிடையாது நான். புரியுதுங்களா? நான் அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிற ஒரு தொண்டன். அதுவும் விஜயை வந்து உயிருக்கு உயிரா நேசிக்கிற. இல்லைங்களா? இங்க பாருங்களேன், இங்கெல்லாம் நெஞ்ச திறந்து பார்த்தா என்ன தெரியும்? சட்டை தெரியுது. இப்போ சட்டை தெரியுதா? ஹலோ, போட்டிருக்கு சட்டை. ஒரு அனுமாரோட பக்தர் ஒருத்தனுக்கு உண்மையான பக்தனா இருக்குன்னா யாரு? அனுமாரு. அந்த அனுமார் நெஞ்ச திறந்து காட்டுறப்ப உள்ளர யாரு இருந்தா? ராமர். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம நெஞ்சுக்குள்ளார இவரு தான் இருக்காரு. யாரு? விஜய். இல்ல, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறப்ப எத்தனை பேர் இருப்பான்? இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் அங்கதாங்க இருக்காரு. மு.க. ஸ்டாலின் வரைக்கும் அங்க இருக்காரு. புரியுதா? ஆனா சங்கீதா இல்ல. ஆமா சார், சங்கீதா இல்ல. நான் இவ்வளவு தூரம் பேசுறது ஒருத்தரோட பர்சனல் விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் நீங்க சங்கீதா இல்ல புரியல. ஏங்க, உங்களுக்கு சங்கீதா ஹோட்டல்ல போய் சாப்பிடுனா போய் சாப்பிட்டுடுவாங்க. பசி மயக்கத்துல இப்படி கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க. இல்ல, என்னன்னா அவரோட பர்சனல் தான் ஃபர்ஸ்ட், அதுவே வந்து சரியா பாத்துக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி மக்களை வந்து பாத்துக்க போறாரு அவரு? பர்சனல் தான் ஃபர்ஸ்ட், மக்களை எப்படி ஃபர்ஸ்டா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? குடும்பம் வேணான்னு சொன்னவன் தான் நாட்டை நல்லா வச்சிருந்துருக்கான். புரியுதுங்களா? குடும்பம் வேணும்னு சொன்னதுனால தான் ஒரு பிரபாகரனால ஒரு தமிழ் ஈழத்தை மீட்டெடுக்க முடியல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தான்னு வச்சிருக்குங்களேன், இன்னைக்கு ஈழம் தமிழர்கள் கையில. புரியுதுங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேற மாதிரிங்க. குடும்பம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யணும்னா ஏன் காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் தேவரையா கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் பண்ணிக்கல? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு பண்ணிக்கலையா? இல்ல அதுவே நீங்களே சொல்லிருங்க, என்ன நல்லா வச்சிருப்பீங்க. அதத்தானங்க, ஒரு அப்துல் கலாம் ஏன் பண்ணிக்கல? இல்ல இவரு பண்ணி நாட்டு மக்களும் இருக்குதுன்னா கல்யாணமே எங்கால அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த கல்யாணம் பண்ணது தப்புங்கிற இடத்துல. புரியுதுங்களா? ஏதோ பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல, இப்போ வந்து வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு நாட்டுக்கு நாட்டு மக்களுக்குங்கிற ஒரு சிந்தனையில இருந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை போய் பர்சனலு அபிஷியலு என்ன பேச்சு பேசுறீங்க? இப்போ அப்படிதான் சார் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா இப்போ சப்போஸ் சிஎம் ஆயிட்டார், விஜய் சிஎம் ஆயிட்டார்னா, சப்போஸ் ஆயிட்டார் மே மாசம் சிஎம் ஆயிட்டார். ஆயிட்டோனே ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன விடுவாரு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன விடுவாரு? ஏங்க,
இந்த நாட்டுல வந்து இலவசங்கிற பேர்ல எல்லாரையும் பிச்சைக்காரனா மாத்தி வச்சிருக்கோம். புரியுதா? முதல்ல வந்தோடனே ரேஷன் கடை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். எவனுக்கு இலவசம் கிடையாது. ஏன்னா என் நாட்டு மக்கள் பிச்சைக்காரனா, பிச்சை எடுத்து வாழணுமா? இலவசங்கிறதே கிடையாது. இந்த 1000 ரூபாய் காசு, 100 நாள் காசு, இதெல்லாம் எதுக்கு? சும்மா முதல்ல வந்தோடனே எதுவும் கிடையாது. எல்லாரையும் பணக்காரனாக்கணுங்க. எல்லா மக்களையும் எங்களுக்கு நிகரா இருக்கணும். ஏழைங்கிற ஒருத்தன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் தெரியுமா? கண்டிப்பா சோசியல் மீடியால அதை தான் பேசிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் த்ரிஷாவை தான் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சைடு முதலமைச்சர் கீர்த்தி சுரேஷை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு விஷயங்க, தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் யாரை போட்டா உங்களுக்கு என்னங்கிறாங்க. புரியுதுங்களா? யாராவது ஒரு இடத்துல அந்த இடத்துல யாரையாவது வைக்க தானே போறாங்க. அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஏங்க இங்க வந்து டிஎம்கே மாதிரி குடும்ப அரசியல் பண்ணல. புரியுதுங்களா? திருச்சாவங்க யாரு பெத்த பிள்ளையோ அப்படிங்கிற இடத்துல 3ஆம் மனிதர்களை ஒரு இடத்துல வச்சு பார்க்க வைக்கிறோம். திமுக ஆட்சி மாதிரி சொந்த பையனை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறதுக்கு இல்ல. புரியுதுங்களா? நட்பை கொச்சப்படுத்தாதீங்க. குடும்பம் வேற, நட்பு வேற. நல்லா ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நீங்களாம் நட்பவே தப்பா பார்க்குற ஆளா இருக்கிறீங்கனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே வந்து நட்பா பாருங்க. நட்பை என்னைக்குமே தப்பா பார்க்காதீங்க. புரியுதுங்களா? அவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்கிற பாண்டிங் ஒரு நட்பு. நட்புக்காக உயிரை கொடுக்கற இடத்துல இருக்கிறவங்க. புரியுதுங்களா? இன்னைக்கெல்லாம் வந்து கூட பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, என்ன காதலிச்ச மனைவியா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, யாரும் உசுரை கொடுக்கறதில்ல. எல்லாம் எடுக்கிற இடத்துல இருக்காங்க. எங்க தலைவனுக்காக உசுரை கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. திரிஷா மட்டும்தான் இல்ல, ஊருக்கு தெரிஞ்சது திரிஷா, தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.